காவியா தன் கனவை நோக்கி பயணப்பட்டாள். அவள் இலக்கு ஒன்றுதான், சைக்னஸ் எக்ஸ் ஒன்று திசையை நோக்கி சியன் சினத்துடன் பேச ஒரு சிக்னலை அனுப்புவது. அவள் இப்போது அந்த நாட்டின் மிகப்பெரிய விண்வெளி ஆய்வு மையத்தில் மூத்த விஞ்ஞானி. பல ஆண்டுகள் உழைப்பில் மற்ற கிரகங்களுக்கு அனுப்பப்படும் வழக்கமான சிக்னல்களை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு சிக்னலை காவியா உருவாக்கினாள். அந்த சிக்னலின் முக்கிய அதிர்வெண் ஏரா அவளுக்கு கொடுத்த நீலக்கல்லின் அலைவரிசையை மையமாக கொண்டிருந்தது. விண்கலங்களை ஏவுவதை விட இந்த சிக்னலை உருவாக்குவது கடினமான பணியாக இருந்தது. இறுதியாக அந்த நாள் வந்தது. ஆய்வு மையத்தில் பல விஞ்ஞானிகள் சூழ காவியா தனது சிறப்பு வாய்ந்த சிக்னலை விண்ணுக்கு அனுப்பும் பட்டனை அழுத்தினாள். சிக்னல் இலக்கை நோக்கி செல்கிறது என்று ஆய்வாளர்கள் கூச்சலிட்டனர். சிக்னல் பல ஒளியாண்டுகள் பயணம் செய்ய தொடங்கியது. ஆல்பா கிரகத்தில் ஏரா இப்போது சியன் சினத்தின் மூத்த அறிவியல் கவுன்சில் தலைவராக இருந்தார். அவருடைய பணி தொடர்ந்து விண்வெளியில் இருந்து வரும் சிக்னல்களை கண்காணிப்பதுதான். பல தசாப்தங்களாக விண்வெளியில் இருந்து எந்த புதிய அர்த்தமுள்ள சிக்னலும் வரவில்லை. ஆனால் அன்று ஏராவின் கட்டுப்பாட்டு அறையில் ஒரு வினோதமான ஆனால் பழக்கமான சப்தத்துடன் கூடிய சிக்னல் திடீரென ஒலித்தது. ஏரா பதற்றமடைந்து அதன் அலைவரிசையை சரிபாருங்கள், அது எங்கோ கேட்டது போலிருக்கிறதே என்றார். விஞ்ஞானிகள் அந்த சிக்னலை கூர்ந்து ஆராய்ந்தபோது ஏராவின் கையில் இருந்த பூமியிலிருந்து எடுத்துச் சென்ற மண்ணின் மாதிரிகள் மீது படும் ஒளியின் அதிர்வெண்ணோடு அது கிட்டத்தட்ட ஒத்துப்போனது. ஏரா ஒரு கணம் கண்ணை மூடினார். அந்த பழைய பனிமலையும் அந்த கண்ணியமான சின்னஞ்சிறு காவியாவின் முகமும் அவர் நினைவில் வந்தது. அது பூமி, அது காவியா அனுப்பியிருக்க வேண்டும் என்று ஏரா உற்சாகத்துடன் கூறினார். அந்த சிக்னலை வெற்றிகரமாக டிகோட் செய்தபோது அது ஒரு எளிய கணிதச் சமன்பாட்டுடனும் சியன் சினத்தவரின் மொழியில் அமைந்திருந்த ஒரு சொற்றொடருடனும் முடிந்தது. அன்பு தொடர்கிறது. நாங்கள் தயார். சியன் சினத்தின் தலைமை கவுன்சில் கூடியது. பூமியிலிருந்து வந்த சிக்னல் தங்கள் இனத்தின் பல முன்னேறிய அமைப்புகளுக்கு சவால் விடுவதாக ஒரு சிலர் அஞ்சினர். ஆனால் ஏரா உறுதியுடன் கூறினார், மனிதர்கள் நாம் எதிர்பார்த்ததை விட விரைவாக முன்னேறிவிட்டனர். அவர்கள் பயத்தில் சிக்னல் அனுப்பவில்லை, நட்புக்காக சமாதானத்திற்காக அழைப்பு விடுத்துள்ளனர். நம் இனத்தின் இலக்கு அண்டத்தில் உள்ள உயிர்களுடன் இணைவது. அந்த நாள் வந்துவிட்டது. ஏராவின் வார்த்தைகள் கவுன்சிலின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஆல்பா கிரகம் கருப்பும் இல்லது பூமியின் அழைப்பை ஏற்றுக்கொள்வது என அதிகாரப்பூர்வமாக முடிவெடுத்தது. ஏரா பல விண்கலங்கள் கொண்ட ஒரு பெரிய பயணக்குழுவை தயார் செய்தார். பூமிக்கு வரும் புதிய சியன்ஸ் விண்கலங்களின் செய்தி உலகெங்கிலும் பரவும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஏரா காவியாவை சந்திக்க புறப்பட்டார். இரு இனங்களின் முதல் அதிகாரப்பூர்வ சந்திப்பு விண்வெளியில் எவ்வாறு நடக்கும்? அவர்கள் பேசிக்கொள்ளும் இடம் எதுவாக இருக்கும்? மேலும் காவியா தன் நண்பன் ஏராவை சந்திக்கும் போது என்ன நடக்கும்? அடுத்த பகுதியில் பார்ப்போம்.